மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல பஸ் எதுவும் இருக்காது. ஆட்டோ கேப் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். பேசாம நீங்க என் கூட வந்துருங்க. நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். ஐயோ பரவாயில்ல டாக்டர், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் அப்படியே போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல தப்பா எதுவும் சொல்லிடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன். காயத்ரி, டே நைட் பார்க்காம இந்த ஹாஸ்பிட்டலுக்காக இவ்ளோ டெடிகேஷனா நீங்க ஒர்க் பண்றத பாக்குறப்ப இந்த சின்ன ஹெல்ப் கூட நான் பண்ணலனா அப்புறம் எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். அது போக இதை ஹெல்ப்னு கூட சொல்லக்கூடாது, இது என் கடமை. சந்தோஷ் வேற கிளம்பி வந்துட்டு இருக்கான். டாக்டர் என்னடானா கண்டிப்பா வீட்ல டிராப் பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சு காயத்ரி? என்ன ப்ராப்ளம்? இல்ல டாக்டர். அப்ப வாங்க போலாம், வாங்க. ஹே காயத்ரி, இப்பதான் நீங்க வெளியே வரீங்களா? என்கிட்ட நீங்க போன்ல பேசினப்போ ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து வெயிட் பண்றதா சொன்னீங்க. காயத்ரி, யார் இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா டாக்டர், இவர் என்னோட ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்குன்னு கேட்டப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட் இவர் தானா? 100% நான் தான் சார். அப்புறம் காயத்ரி, அடிக்கடி சொல்ற டாக்டர் செல்வா இவங்க தானா? ஆமா, நான் தான். நைஸ் டு மீட் யூ சார். நானும் காயத்ரியும் 1 hour மீட் பண்றோம்னா அதுல 1/2 hour காயத்ரி உங்களை பத்தியும் உங்க ஹெல்பிங் மைண்ட பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. பாருங்க, அதுக்கான சிச்சுவேஷன் இப்பதான் அமைஞ்சிருக்கு. நல்லா பேசுறீங்களே, எப்படிப்பட்ட ஆலயம் பேசியே கவுத்துருவீங்க போல. உங்க அளவுக்கு பேசி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது டாக்டர். உங்க பேச்சிலேயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் காயத்ரி வீட்டு வழியா தான் போறேன். போறப்ப வேணா நான் அவங்கள டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஐயோ டாக்டர், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? காயத்ரி ஒர்க் ப்ரெஷர்ல இருந்ததுனால நாங்க மீட் பண்ணி ஒரு 2 or 3 days ஆச்சு. அதனால காயத்ரியை நானே டிராப் பண்றேன். அப்புறம் காயத்ரிக்கு இந்த பைக் ரைடு போறது தான் பிடிக்கும். கார்லாம் செட் ஆகாது. ஓகே டாக்டர், நான் சந்தோஷ் கூடயே கிளம்பிடுறேன். ஓகே காயத்ரி, டேக் கேர், டேக் ரெஸ்ட், குட் நைட். குட் நைட் டாக்டர். அப்புறம் டாக்டர், இப்போதைக்கு நான் காயத்ரிக்கு வெறும் தூரத்து ஃப்ரெண்டு மட்டும்தான். ஃபியூச்சர்ல பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், நீங்க எனக்கு சொல்லலைனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். குட் நைட், குட் பை. வாங்க. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர்.